All praise and glory to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் கனமும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. Amen. Good evening and praise the Lord, my dear brothers and sisters in Christ. A very good evening to you all. Praise the Lord. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship conducted by Deliverance Ministry and Deliverance Prayer House. இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற அருமையான சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பிலேயும் விடுதலை ஊழியங்கள் சார்பிலேயும் நடத்தப்படுகிற இந்த மாலை நேர பொது முடக்க ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இன்னும் அதிகமாக நம்மளை தெரிந்து கொண்டு நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கையிடுகிற அனைத்து துதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless all the praise that we happen to render for the glory of God, and may God lead us mightily. It's a blessed day, a wonderful day God has given for us to come and to be in His presence. ஒரு அருமையான நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே நாம் செலவு செய்யும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை யாவரும் மூடி ஒரு நேரம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I request Sister Mary to come forward and to lead us all in prayer. நான் மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி அவர்களை முன்பாக அழைக்கிறேன். முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறேன். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே அப்பா, நீர் இந்த நேரத்துல எங்கள் மத்தியில வாசம் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில நீர் இறங்கி ஆண்டவரை இந்த நேரத்துல அப்பா எங்களை அற்புதமாய் நீர் வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீ சரி செய்ய அப்பா, எங்கள் இருதயங்களையும் எங்கள் கண்களையும் எங்கள் காதுகளையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கை திறந்து வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீ சரி செய்ய அப்பா, நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு உண்மையும் தகப்பனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல கூட சுவாமி கூடியிருக்கிறதான ஒவ்வொரு நபரோடும் தகப்பனுடைய பிரசனம் தங்கியிருக்கட்டும் அப்பா. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை தகப்பனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நேசரிசையா. அப்பா, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து தகப்பனை இந்த நேரத்திலே இந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பிள்ளையாய் தகப்பனை நீர் எங்களை மாற்றி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பங்களை ஆண்டவரே ஒரு மனமாய் தகப்பனை நீர் ஒரு மனமாய் தகப்பனுடைய சமூகத்துல ஐயா நீர் கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் யாரெல்லாம் தடைபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரை சீக்கிரத்திலே வந்து கலந்து கொண்டு இயேசு சுவாமி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க அப்பா. அப்பா, பாடுகின்ற ஒவ்வொரு பாடலையும் ஆண்டவரை செய்யறதான ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் ஆண்டவரை ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே நன்றி பலிகளையும் ஆண்டவருடைய நாமத்திற்காக தகப்பனை நாங்கள் ஏறடிக்கிறோம் சுவாமி ராஜா. அப்பா, அவைகள் உங்களுடைய நாமத்திற்கு மாத்திரமே இருக்கட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறதான தகப்பனை சகோதரனோடும் நீர் உங்களுடைய பிரசனத்தை வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் செய்யா. அப்பா, அவருக்கு இருக்கிறதான எல்லா விதமான மனச்சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பலனுள்ள ஆவினாலே தகப்பனை நீர் தேற்றி பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அவரை மறித்து நீர்தாமே வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன் நீ செய்யா. ஆண்டியையும் பிரதரையும் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொண்டு சுவாமி ராஜா நீர் காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிசாசான கண்களுக்கு மறைத்து தகப்பன் நீர் எல்லா காரியத்தையும் ஆண்டு வாய்க்கு செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஊழியக்காரனை கனப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் செய்யா. அப்பா, எல்லா விதமான கனெக்டிவிட்டி ஆண்டவரே மற்றும் எல்லா விதமான ஆண்டவரே இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்பீக்கர்ஸ் மைக் எல்லாவற்றும் கருத்துல தருகிறேன். இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாவற்றும் கருத்துல தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, அது எல்லாமே தகவலோட நாமத்துக்காக நல்லபடியா இயங்க உதவி செய்யுங்க சுவாமி ராஜா. மறுபடியும் ஆண்டவர் எங்களை தாழ்த்துண்டு கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீர் எங்களை நடத்தும்படிக்கு தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to God. Thank you, sister, for leading all of us into this opening prayer. May God bless you abundantly and fulfill His needs through you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய திட்டத்தின்படி உங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. Amen. Hallelujah. A blessed day. God has given a wonderful day. அருமையான ஆண்டு கொடுத்திருக்கிறார். துதிக்கும்படியாக ஸ்தோத்தரிக்கும்படியாக இந்த நாளை நமக்கு பிரத்யேகமாக தந்திருக்கிறார். As you know, a day of festival is going on in the soil. இந்த நாள் ஒரு அருமையான ஒரு பண்டிகை நாளாக இருக்கிறது மற்றவர்களுக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ இது ஆசீர்வாதமான நாள். கர்த்தர் நினைவூட்டுகிற ஒரு நாள். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையானது அனைத்தும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். God has been providing everything throughout this year. All the food, all the grains and everything, water. எல்லா உணவு தானியங்களும் கொடுத்து ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to God.
Let's sing the usual chorus that you always sing. There is power, power, wonder working power, and glorify his name. எப்பொழுதும் பாடுகிற ஒரு அருமையான கவி சேர்ந்து பாடுவோம். வல்லமை உண்டு வல்லமை உண்டு என்ற கவியை சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Glory be to God for the wonderful song that God happens to give and made us praise his name. தேவனுடைய அருமையான ஒரு பாடலை கொடுத்து நம்மை பாட வைத்து மகிமைப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Glory be to God. Let's sing the first song, a Tamil song. Let's sing together and glorify God. It's a known song. தெரிந்த பாடல், ஒரு நல்ல பாடல், தமிழ் பாடல். சேர்ந்து என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். தூய எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூய எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோ. தூய தூய எம் இயேசு நாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. சாவை வென்றீர், உயிர் தெழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர்.
நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்தம் உமக்கு தந்தோ. நித்திய வாழ்வை எமக்கு தந்து தொழுது தொழுதிடுவோ. தூய தூய எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மங்க வாழ்வை எமக்கு தருவீர், மன்னா தொழுதிடுவோ. தூய தூய எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூய எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. Hallelujah. Amen. May God bless the song. கருத்தமை இந்த பாடலை ஆசீர்வதிப்பாராக. Today's responsible psalm is taken from the book of Psalms, chapter 2, verse 1 to 12. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1 12 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Why do the nations conspire and the peoples plot in vain? The kings of the earth set themselves, and the rulers take counsel together against the Lord and his anointed, saying, let us burst their bonds asunder and cast their cords from us. He who sits in the heavens laughs, the Lord has them in derision. Then he will speak to them in his wrath and terrify them in his fury, saying, I have set my king on Zion, my holy hill. I will tell of the decree of the Lord. He said to me, you are my son, today I have begotten you. As of me, and I will make the nations your heritage, and the ends of the earth your possession. You shall break them with a rod of iron, and dash them in pieces like a potter's vessel. Now therefore, O kings, be wise, be warned, O rulers of the earth, serve the Lord with fear and with trembling. Kiss his feet, lest he be angry, and you perish in the way, for his wrath is quickly kindled. Blessed are all who take refuge in him. Amen. Amen. Glory be to God. May God bless the family who happened to read it. May God deliver from all the pain and agony, and may God comfort them, and may God heal them, and may God bless them. கர்த்தர் தாமே வசனங்களை வாசித்து அருமையான குடும்பத்தாரை விடுவித்து காத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இன்னும் ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. May God bless the words too. கர்த்தருடைய வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பாராக. 2வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். Second song, it's an English song. It's a known song. Let's sing and glorify God together.
Your light broke through my night, restored exceeding joy. Your grace fell like the rain and made this desert live. You have turned my mourning into dancing. You have turned my sorrow into joy. You have turned my mourning into dancing. You have turned my sorrow into joy. Your hand lifted me up. I stand on higher ground. Your praise rose in my heart and made this valley sing. You have turned my mourning into dancing. You have turned my sorrow into joy. You have turned my mourning into dancing. You have turned my sorrow into joy. This is how we overcome. 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 You have turned my mourning into dancing. You have turned my sorrow into joy. You have turned my mourning into dancing. You have turned my sorrow into joy. Hallelujah. He has turned my mourning into dancing. அவர் என்னுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி அதை ஆனந்த களிப்புடனே மாற்றி போட்டார். Amen. Hallelujah. Glory be to God. Amen. I thank God for the wonderful song that God happened to give and God was glorified. அருமையான பாடலை கொடுத்து தேவன் மகிமைப்பட்டார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 74வது அதிகாரம் 20வது வசனம் இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் வேத பாடம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalms chapter 74 verse 20. Please read and get the God's blessings for you and your family. Have respect unto the covenant, for the dark places of the earth are full of the habitations of cruelty. Amen. Amen. உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதித்து காத்து கொண்டு நடத்துவாராக. இன்னும் அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் அருள்வாராக. May God bless the family who happen to read it. May God bless them abundantly, more and more, and make them to do His work. Amen. May God bless His words too. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல், ஒரு அருமையுள்ள வரிகள் கொண்ட பாடல், ஒரு அருமையான வரிகள் கொண்ட பாடல். தேவனை நோக்கி நாம் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். A nice song, a Tamil song. God has given this song to glorify Him. Let's sing and glorify God and praise His name.
சுதனே வருவீர், பரநன்பை தருவீர், நிதம் எந்தன் மனவீட்டில் இருள் நீங்கிட தங்கிடுவீர். சுதனே வருவீர், பரநன்பை தருவீர், நிதம் எந்தன் மனவீட்டில் இருள் நீங்கிட தங்கிடுவீர். அலையும் மனதை நிலையாகவே மாற்றிடுவீர். அலையும் மனதை நிலையாகவே மாற்றிடுவீர். அலையாய் அமைந்தே என் வாழ்வினை நடத்திடுவீர். சுதனே வருவீர், பரநன்பை தருவீர், நிதம் எந்தன் மனவீட்டில் இருள் நீங்கிட தங்கிடுவீர். சுதனே வருவீர், பரநன்பை தருவீர், நிதம் எந்தன் மனவீட்டில் இருள் நீங்கிட தங்கிடுவீர். கனிவும் பணிவும் தேவாவியின் பேரன்பும், கனிவும் பணிவும் தேவாவியின் பேரன்பும், மனதில் பலமும் நிதமும் தயவாயருள்வீர். சுதனே வருவீர், பரநன்பை தருவீர், நிதம் எந்தன் மனவீட்டில் இருள் நீங்கிட தங்கிடுவீர். சுதனே வருவீர், பரநன்பை தருவீர், நிதம் எந்தன் மனவீட்டில் இருள் நீங்கிட தங்கிடுவீர். இருள் நீங்கிட தங்கிடுவீர். இருள் நீங்கிட தங்கிடுவீர். Glory be to God. Amen. Hallelujah. May God come into our lives, into our heart, and may God live in it and clear all the darkness. இருள் நீங்கிட சுதன் வந்து தங்கும்படியாக நம்முடைய ஆத்மாவை நாம் அவருக்கு என்று ஒப்படைப்போம். ஆமென். Hallelujah. Glory be to God. இரண்டாவது வேத பாடம் லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனம். எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Leviticus chapter 26 verse 9. Please read and get the God's blessings for you and your family. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி
உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். For I will have respect unto you and make you fruitful and multiply you and establish my covenant with you. Amen. Amen. Glory be to God for the wonderful word of God. அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். May God bless the family and may God lead them according to His will and all the richness that all the desires that they've asked according to His glory. கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை எல்லாம் தேவன் அவருடைய சித்தத்தின்படி அழகாக நடத்தி ஆசீர்வாதமாக வைப்பாராக. Amen. Glory be to God. Fourth song, it's an English song. It's a fast number. Let's clap our hands and let's praise God together to glorify Him. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல். தேவ மகிமைக்கென்று நாம் பாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேகமான ஒரு பாடல். என்னோடு சேர்ந்து பாடி தேவனை துதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Come into His house with singing, come into your presence with praise, enter your gates with thankful hearts. We are going to celebrate. All of heaven is waiting, power is on its way. So we shout hallelujah, lift into your mighty roar of praise. You deserve the highest praise. We can't give them all. Lord, we give you a praise, cause that's what we came here for. You deserve the highest praise, and we can't give them all. Lord, we give you a praise, cause that's what we came here for. We come into His house with singing, come into your presence with praise, enter your gates with thankful hearts. We are going to celebrate. All of heaven's waiting, power is on its way. So we shout hallelujah, lift into your mighty roar of praise. You deserve the highest praise, but we can't give them all. Lord, we give you our praise, cause that's what we came here for. You deserve the highest praise, but we can't give them all. Lord, we give you our praise, cause that's what we came here for. Everything within me reaches out to you. Your power, majesty, grace and mercy too. They'll be singing and dancing, hearts and voices raised. You have set your people free, now the house is filled with praise. Everything within me reaches out to you. Your power, majesty, grace and mercy too. They'll be singing and dancing, hearts and voices raised. You have set your people free, now the house is filled with praise. You deserve the highest praise, we can't give them all. Lord, we give you our praise, cause that's what we came here for. You deserve the highest praise, we can't give them all. Lord, we give you our praise, cause that's what we came here for. You deserve the highest praise, you deserve the highest praise,
You deserve the highest praise. 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 But we can't give it more. Lord, we give you our praise, cause that's what we came here for. You deserve the highest praise. We can't give it more. Lord, we give you our praise, cause that's what we came here for. Hallelujah. Amen. Glory be to God. Praise be to Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Thank you, God. Thank you, Lord. Thank you, Jesus, for giving a powerful song to sing and glorify you. I'm Swami. ஒரு அருமையான பாடலை கொடுத்து ஆண்டவரே எங்களை பாட வைத்து நீர் வாங்கி பட்டீர் ஸ்தோத்திரிக்கிறேன். Hallelujah. The book of Nehemiah, chapter 1, verse 5. Please read and get the God's blessings for you and your family. நெகேமியா புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். And said, I beseech thee, O Lord God of heaven, the great and terrible God, that keepeth covenant and mercy for them that love him and observe his commandments. Amen. Hallelujah. Amen. Amen. Glory be to God for the wonderful, blessed word. தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாமே இந்த வாசித்த இந்த குடும்பத்தை இன்னும் கர்த்தர் உயர்த்தி சிறந்த நிலையிலே மற்றவர் பார்க்கும்படியாய் மற்றவருடைய சாட்சியாக வைக்கும்படியாய் கர்த்தர் செய்வாராக. Amen. May God lift this family and raise them where others can see that they are with God and God is going to bless them multitude. Amen. Hallelujah. May God bless his words too. இந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இன்று நேற்று சென்ற வாரம் சென்ற மாதம் சென்ற வருடம் பல வருடங்களுக்கு முன்பதாக நடந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாக நீங்கள் அவருக்கு சொல்லும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மனிதனுக்கு எந்த ஒரு மகிமையும் கொடுக்காமல் தேவனுக்கு மட்டுமே மகிமை கொடுக்கும்படியாய் உங்கள் சாட்சிகள் காணிக்கைகளாக இருக்கும்படியாய் தேவனுக்கென்று நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please render your testimonies. Do not feel shy to share it. Please share your testimonies for the glory of God. Do not take any man or any woman's name. Only take God's name to glorify him. And please share testimonies as an offertory for God for doing all those things in your life, whether God would have done anything today or yesterday or last week or last month or last year or the years that all that they have come across. So God has been doing so many wonderful, miraculous things. Let's praise God and thank God. Testimony time, Sachi Neru. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Yes. நேற்றைக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல தனியா எங்க கசின்ஸ்னு ஒரு குரூப் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பிரதர். கசின்ஸ்னா பெங்களூர்ல இருக்கிற என்னுடைய மம்மி சைட்ல இருக்கிற கசின்ஸ் நாங்க தனியா ஒரு குரூப்ல இருக்கோம். அவங்க கிறிஸ்டியன்ஸ் தான். பட் ஆனா அவங்க ஏசப்பாவை மாத்திரம் நம்புறவங்க கிடையாது பிரதர். ஸோ நேத்து அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அந்த மெசேஜ் படிச்ச பிறகு எனக்கு மனசு ரொம்ப உறுத்திட்டே இருந்தது. எனக்குள்ள என்னுடைய ஆத்மா கத்திட்டே இருந்தது. நீ உங்களுக்கு நிச்சயமா உண்மையை சொல்லணும். கடைசி நாட்கள்ல நிக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு இடம் கிடையாது. இதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இது அநேகருடைய மனசை பாதிக்கும். அதனால நான் அவங்க என்ன போட்டாங்கன்றத சொல்றதுக்கு என்னால முடியல. பட் ஆனா அவங்க போட்ட ஒரு மெசேஜ் என்ன பயங்கரமா பாதிச்சிருச்சு. சோ என்னுடைய ஆத்மா என்ன நொறுக்கிட்டே இருந்தது. நான் ஸ்வெட் ஆயிட்டு இருந்தேன். என் உடம்பே ஒரு நெருப்புல இருக்கிற மாதிரியே இருந்தது அவங்க போட்ட மெசேஜ். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் நான் விட்டுட்டேன். சரி நான் போட்டா எப்படியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனாலும் என்னால அதை தடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் போட்டுட்டேன். நம்ம கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இதெல்லாம் தேவை கிடையாது. பைபிள்ல இல்லாதது ஒண்ணு தயவு செய்து நீங்க பிராக்டிஸ் பண்ணாதீங்க. பைபிள்ல என்ன கொடுத்துருக்கோ அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு நிஜமா காலம் ரொம்ப கிடையாது. ரொம்ப சமீபமா இருக்கு. அவங்க சால்வேஷனை தினத்துக்குமே புதுப்பிச்சுக்கிடணும். தயவு செய்து கடவுள்கிட்ட போங்க. கர்த்தரை தெரிஞ்சுக்கோங்க. ஏசப்பாவை தெரிஞ்சுக்கோங்க. உண்மையான கடவுள் அவர் ஒண்டிதான்.
நான் அவங்கள ரொம்ப ஹம்பிளா வேண்டி கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் போட்ட பிறகுதான் பிரதர் எனக்குள்ள ஒரு பீஸ் இருந்துச்சு. எனக்குள்ள ஓகே ஃபைன். நானு ஏதோ ஒரு 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 பார்ட் என் சிஸ்டர்ஸ்ங்க வாழ்க்கையில செஞ்ச மாதிரி. அதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருக்கிறச்செல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன். பட் ஆனா அதெல்லாம் அவங்க கேட்ட மாதிரியே எனக்கு தெரியல. நேத்து அவங்க பண்ண காரியம் என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. சோ இந்த மெசேஜ போடுறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு. நிச்சயமா கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு தான் நான் சொல்வேன் பிரதர். சோ இந்த தைரியமா இந்த ஒரு ஸ்டெப் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சதுக்காக முழுக்க முழுக்க அவருடைய நாமத்திற்கே நான் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன் பிரதர். தேங்க்யூ. Amen. Glory be to God. Sister, one thing I'd like to tell you, as Bible says, know the truth and the truth will deliver you. And what is the truth? Say the truth boldly. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுங்கள். So you have just followed what God has told you to do. நீங்கள் எதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்காரோ அதை நீங்க பண்ணிருக்கீங்க. Because today the world is celebrating the harvest festival. இன்று உலகம் முழுக்க இந்த அறுவடை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் in different names. So மகா சங்கராந்தி, பொங்கல், ஸோ நிறைய பேர்ல இது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். They are celebrating in different forms. But the only thing, they supposed to worship God, the creator who happened to create all this for us, the grains and all those foods and all those soil and everything. They supposed to glorify God. இந்த ஒரு தானியத்திற்காகவும் நிலத்திற்காகவும் இந்த நெல்லுக்காகவும் இது எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது இதை படைத்த இறைவனை துதிக்க வேண்டும். But what we can see is people are being glorifying all those creations of God, especially the land, the sun and the cow and other things. Even I was being a part of it for many years. நிறைய ஆண்டுகள் நானும் இதே போல ஒரு மரபு, ஒரு கலாச்சாரம், நான் ஒரு இந்தியன், ஒரு தமிழன்றதுல நானும் இதை செஞ்சு கொண்டே இருந்தேன். ஆனா இதை கூர்ந்து பார்க்கும் பொழுது இதற்கு பின்பதாக ஒரு கடவுள் படைத்ததை அந்த படைப்புகளை தரிசிக்கும்படியா இருக்கிறது. Many people wish today happy Pongal. I just replied to them saying, God blessings to you and your family. This is what my reply. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இன்னும் அறுவடை செய்வதற்கு அதிகமாக இருக்கும் என்பது என்னுடைய ரிப்ளை இருந்துச்சு. Because many has asked me, why is that you just being so spiritual and sending? Why can't you just wish like happy Pongal? என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், ஒரு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லலன்னு கேட்டாங்க. இது நம்மளுக்கு ஞானம் தெரியாத வரைக்கும், புத்தி தெரியாத வரைக்கும் ஓகே. When we don't know about the truth and the wisdom and the wise things about from God, it's okay. But the moment you know, நம்மளுக்கு புத்தி தெரிஞ்ச வரை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பிகாஸ் இந்த நாள்ல அநேக ஆலயங்களில், திருச்சபைகளில் நீங்க பார்க்கும்போது, even in churches, even in all the religious beliefs centers that you can see, people are celebrating keeping their pot in front of the sun, bringing the cow and doing all those things what the worldly people can do. இந்த நாள் நீங்க பார்க்கும் பொழுது அந்த ஒரு திருச்சபைகள் ஆலயத்துல இப்ப இந்த பானையை வச்சுட்டு அந்த பொங்கலை பொங்கி அநேக இடங்கள் நீங்க பார்க்கும்போது இந்த மாடுகள்லாம் அழைத்து கொண்டு no harm in cleaning the cow, no harm in boiling the pongal, the rice. தப்பு கிடையாது. ஆனா செய்யற நோக்கம் ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியா இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, முழு சடங்காச்சாரங்கள் எல்லாத்தையும் இவங்க பார்க்கும்போது சாங்கியன்ற பேர்ல முழுவதுமாக தங்களை அந்த படைப்புக்கு கொடுக்குறாங்க, படைத்தவருக்கு கொடுக்கல. They give all the credit and glory for the creation, not for the creator. So when this thing goes on, many people were talking about this. அநேகர் பேசிக் கொண்டிருந்தார்கள். We had a discussion all and many things. Years before I could remember, when a friend of mine, a church mate, happened to wish me happy Diwali, I said, may God give his eternal light to us and clear all the darkness. And it's and I just put a title like saying God's enlightened day. தேவன் ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய மனங்கள இருக்கிற இருளை போக்கும்படியாக அவருடைய தீபத்தை ஆண்டு ஏற்றும்படியா இருக்கணும்னு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். When I was talking about this particular thing, so whether it is Diwali or Pongal, when I happen to give a reply, people just say, you are so hasty, நீ ரொம்ப திமிர் பிடிச்சவன், நீ ரொம்ப பெருமைக்காரன். ஏன்னா இந்த தீபாவளிக்கு விஷ் பண்ணும்போது நான் யாருக்குமே ஹாப்பி தீபாவளி நான் விஷ் பண்ணவே இல்லை. நான் விஷ் பண்ணது எல்லாமே கர்த்தருடைய ஒளி நம்முடைய மனதிலே இருளை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்விலே, நம்முடைய சரீரத்திலே, சுகத்திலே பிரகாசமா இருக்கும்படியா இருக்கட்டும். கர்த்தருடைய நன்னாள், அந்த வெளிச்சத்தின் நன்னாள் தான் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். இதே போல பொங்கலுக்கும் எனக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணதை ஹாப்பி பொங்கல் நான் விஷ் பண்ணவே இல்லை. கர்த்தருடைய மென்மேலும் ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் இருக்கும்படியா, இதே போல அதிகமான அறுவடை நீங்கள் செய்யும்படியாக, மே யூ ரீப் மோர் of what you have
harvested. May God bless that. You know, reply. Many people were counter telling, okay, this is not what you do. You're insulting, you're putting us in humiliation. ரொம்ப அவமானப்படுத்துற, அசிங்கப்படுத்துற. என்னுடைய நோக்கு அதன் மூலமா ஏன் இதை அவன் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றணும். Because all they worship is the creation, not the creator. கடவுளை படைத்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த ஆண்டவரை துதிக்கிறத விட்டு, அன்று நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க, அன்று சாப்பாடு நாங்கள் நல்ல பால் கொடுத்துருக்குறீங்க, அன்று நல்ல ஒரு தானியங்களை கொடுத்துருக்கீங்க, சுகமாக வச்சிருக்கிறீங்க, இது எங்களோட அறுவடை, இது உங்களுக்கு காணிக்கேன்னு ஆண்டுகிட்ட சொல்ற ஒரு காரியத்தை காட்டிலும் சூரியனை வணங்குவதும் அப்புறம் மாட்டை வணங்குவதும் இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, அந்த பானையை தொட்டு கும்பிடுறதும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சடங்காச்சாரங்களுடைய ஒரு ஃபாலோ தான். பிகாஸ் இட் டஸ் நாட் டாக் அபவுட் எனி கல்ச்சர் ஆர் எனி கைண்ட் ஆஃப் tribe or any kind of ancestral orthodox way. இது ஒரு மரபோ ஒரு கலாச்சாரமோ இல்லை நான் பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு மொழியின் அடையாளமோ ஒரு தமிழனோ இல்லை ஒரு இந்தியனோ இதெல்லாம் செயல்படுறதுக்கு இது பேச்சு அல்ல. தேவனை மையப்படுத்துகிறோமா இல்லையா? Because when you can see all this, I would like to share another video. I'll just post it on the group, the link. The celebration, what we celebrate, saying Happy New Year on January 1st, 31st night on January 1st when we celebrate, even that is not an English calendar. It belongs to the Greek mythology. இது ஒரு கிரேக்க, இது ஒரு ரோம கலாச்சாரத்தின் படி வந்த ஒரு calendar. So this is what we do. So it has, because all these things were being united in Asia. ஆசிய கண்டத்துல இருந்து அதெல்லாம் போய் இருக்குது. ஆனா இதை பார்க்கும் பொழுது மக்கள் தங்களுக்கென்று ஒரு ஞானத்தை வைத்துக்கொண்டு அதன்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். Let's not follow what the world is doing, because we've been given an authority by God to follow his words. அவரிடத்துல பெரிய ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், அவரை பின்பற்றும்படியா. So from today onwards, if you can talk to God more with words and with prayer, God will let you know and God will make you reveal all those truths. எல்லா சத்தியங்களும் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். So Sister Mary சொன்னது தப்பே கிடையாது. When she happened to say that, the moment she said, I had peace in my heart when I said it. அவங்க பண்றது தப்பு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, அவங்க கோச்சிக்கிட்டு போட்டோம், அதை பத்தி நான் அக்கறை இல்லை, ஆனா ஆண்டோட சத்தியத்தை நான் சொல்லிருக்கேன்னு சொல்ற ஆனந்தமா இருந்துச்சுன்னு சொல்ற விஷயத்தை, everybody needs to feel this experience when you're going to talk about God to others, because you've been saved. Others also should be saved. So when you take the first motive step of telling the truth about God to others, they will insult you, they will just mock you down. Do not worry. The more they're going to mock you, the more they're going to insult you, your reward has been adding on. Like you play a game, you go to the next level. So more of insults, you're going to receive more. And அதிகமா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். அதனால நீங்க சொன்ன ஒரு அருமையான சாட்சி, கர்த்தர் மகிமைப்பட்டிருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அதிகமா கர்த்தர் உங்களை பெரிய பெரிய இடங்களிலே இந்த ஒரு சத்தியத்தை சொல்லும்படியாக வைப்பார் ஏற்ற நாளிலே. God is going to do that so certainly, and he is going to put those words in your mouth, and many are going to change their lives, come closer to God. May God bless this testimony. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. Any more testimonies to serve God? I always say testimony is an offertory. You're thanking God. So it's our way of communicating to God, pleasing God for what the goodness that he has done in our life. இது ஒரு காணிக்கையா நினைச்சு தேவனுக்கு மகிமையை சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். Glory be to God. Any more testimonies? சாட்சி தான் நீங்க சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல அடியாளை ஆண்டவர் ஒரு சாட்சியா நிறுத்தியதற்காக கொடான கொடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். நான் நேத்து காலையில வேலூருக்கு புறப்பட்டு போனேன். நானும் என் கணவரும் என் மகனுமா, we all three of us we went to Vellore to see my father-in-law. He is much better. சாப்பிடுறாரு. he is eating solid food. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்ஸ் டு ஆல் யுவர் பிரேயர்ஸ். ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை அப்படியே கேட்கிறாரு. இப்போ எவ்வளோ பரவாயில்ல, அவர் பேச முடியலனாலும் கூடவே இருந்தா அவர் பேசுறது ஓரளவுக்கு புரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பண்ண எல்லா ஜெபங்களுக்காகவும் உங்களுக்கு முதலாவது நான் நன்றி சொல்றேன். கேட்ட தேவனுக்கு கோடான கோடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். அவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்தாரு. நர்சஸ் தான் அதை பண்ணுவாங்க. நேத்திக்கும் இன்னைக்கும் ஒரு மேல் நர்ஸ், அவர் அந்த நேரம் சாப்பிட போயிட்டாரு. அப்ப சாப்பாடு ரெடி ஆகல. ஸோ ரெடியாகி நான் சாப்பாடு ஊட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. நேத்து நான் காலையில போகும்போது ப்ரான் கிரேவி செய்து எடுத்துட்டு போனேன். அவருக்கு எப்பவுமே நான் சீ ஃபுட் செஞ்சு அவருக்கு இஷ்டமா சாப்பிடுவாரு. கேட்டேன் நானு, சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. அப்படின்னாரு. சாம்பார் போட்டு ஊட்டினேன், அழகா சாப்பிட்டாரு.
ஈவினிங் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எனக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. என் கையை பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவரால் ஸ்தோத்திரம் அப்படின்ற வார்த்தையை ஃபார்ம் பண்ண முடியலனாலும் ட்ரை பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே எனக்கு நான் கொஞ்சம் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டேன். அழக்கூடாது, நீ அழாத, நான் நல்லாயிடுவேன், நல்லபடியா திரும்பவும் எழுந்து உட்காருவேன் அப்படின்ட்டு அவரால முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை நல்லபடியா அப்படின்ற வார்த்தை ரொம்ப தெளிவா சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சாட்சியா இப்ப நிறுத்தினாரு. எனக்கு நாளைக்கும் நாளை மறுநாளும் ஆபீஸ் இருக்கிறதுனால நான் மட்டும் வந்துட்டேன். என் கணவரையும் என் மகனையும் அங்க விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன். என்னுடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்கை செய்தார். நான் ஆக்சுவலா அந்த பஸ் வந்துட்டு நான் வந்த நேரம் படி நான் 9:30க்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கணும். 9 or 9:30 only I should have reached home, but God's grace, the driver was very efficient. I reached Taramani around 7 o'clock and வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது 7:40. அவ்வளோ அற்புதமா ஆண்டவர் என்ன பத்திரமா கொண்டு வந்து நேரத்தோட ரொம்ப சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்தாரு. ஏன்னா லாங் டிராவல் நான் நார்மலாவே ரொம்ப இப்ப என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு அப்பப்ப இருக்கிற பலவீனங்கள் நிமித்தமா நான் ரொம்ப யோசிப்பேன். இத்தனை மணிக்குள்ள போயிருவோமா, இவ்வளவு சீக்கிரம் போயிருவோமா, இந்த மாதிரி எல்லாம் நான் யோசிப்பேன். ஆனா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பஸ்ல இருந்து இறங்குனதுமே ஆண்டவர் எனக்கு ஒரு ஆட்டோ கிடைக்கவும் கிருபை செய்தார். நான் பத்திரமா வீட்டுக்கு 7:40க்குலாம் நான் வந்துடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான சாட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் அவரோட இருந்து அவருக்கு மதிய சாப்பாடுலாம் நான் ஊட்டினதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்துட்டேன். என் மகன் சொல்றான், அம்மா நீங்க போனதுக்கு அப்புறம் தாத்தாக்கு நான் கேக் ஊட்டினேன், தாத்தா கேக் சாப்பிட்டாரு, மறந்துட்டாரு போல நான் சொன்னது. நான் போயிட்டு நான் சாட்டர்டே வரேன் அங்கிள்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அது அவருக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல போல. அம்மா எங்கன்னு கேட்டாரு. பாட்டியா தாத்தா கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். பாட்டி இல்ல அம்மா அப்படின்னு சொன்னாராம். பேசுறாருமா தாத்தா, கொஞ்சம் ட்ரை பண்றாருமா அப்படின்னு அவனும் சொன்னான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ண எல்லாருக்கும் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எனக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் சுசில் செய்கிற ஊழியங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் ஆமென் என்றும் பதில் சொல்லுகிறார். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தருக்கு கோடான கொடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். Amen. Glory be to God. May God bless His wonderful testimony. And God knows our desires. கர்த்தருக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பிரயாசங்களையும் எல்லா ஆசைகளும் தேவனுக்கு தெரியும். பத்திரமாய் பிரயாணத்தை வைக்க பண்ணிருக்கிறார், பத்திரமா எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். God has answered all the prayers and God has put the words in his mouth and he was talking and with faith let's pray more and more so that he will get up and he'll sit and he'll be like as usual, like how he was. நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் கண்டிப்பா பண்ணுவார். Because I have a burden. I always pray for the senior citizens especially. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வயதானவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். காரணம், எனக்கு என் தகப்பன் இறந்து போனவருக்கு அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால ஒரு தாய் இழந்து போனவங்களுக்கு அந்த வலி என்ன இருக்குன்னு தெரியும். அதனால எல்லாருக்கும், முக்கியமாக இந்த நாட்களில் ஒரு 50 கடந்த 60 கடந்த மக்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்மளுடைய கடமை. கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணுவோம். May God bless this testimony and be glorified. Amen. Any more testimonies? Please do not feel shy. It could have happened even years before. Please share it. வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சாட்சியோடு நீங்க சொல்லலாம். தேவனுக்கு மகிமையாக காணிக்கையாக. Glory be to God. I thank God for this wonderful opportunity. For the past 1 week, almost for 1.5 months, I've been little upset and little worried because there's a kind of a little drop in my tuitions, music classes. கொஞ்சம் என்னுடைய மியூசிக் கிளாஸ் எல்லாம் டியூஷன்லாம் கொஞ்சம் ஆட்கள் குறையிற. ஏன்னா ஃபெஸ்டிவல் சீசன், அது இல்லாமல் இந்த ஸ்கூல் இதெல்லாம் ஹாலிடேஸ் இருந்ததுனால நிறைய அப்படியே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. I was asking God, how am I going to pay the rent for my music school? And how am I going to run? Lord, how many tuitions are you going to give? Because this is something you have given and you have told not to close it. So how it is going to happen? Somehow God led me, somehow God happened to bless me. ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் நடத்தி கொண்டே இருந்தார். ஒரு 3 வாரமா என்னிடத்துல கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர், கிளாஸஸ் வேணும்னு கேட்டுக்கொண்டிருந்த நபர், நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். பட் I don't get any reply. I thought, okay, ஒருவேளை அவங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஃபீஸ் கொஞ்சம் அவங்களால முடியாதோ விட்டுட்டேன்.
So John பண்ணிட்டு இருந்தேன். Even mommy was praying for it. Today, and I was supposed to start the class on Saturday, last Saturday, but it did not happen because they did not reply. Suddenly today they called and they said, okay, sir, why can't we start the class from Saturday? I said, I was waiting for your confirmation, so I did not disturb you. We'll start. Then I asked them, so why can't we start from tomorrow? Do you have mind? Because one Saturday we can just finish the class. Sure, sir, why can't? And God gave me another inquiry, whether that is going to come or not, it's secondary, but God gave me another inquiry. The reason I'm telling is, when God has been blessing us, it is nice, it is good for us to say that to everyone on faith, because God is going to do more. அவர் செய்ய போகிற காரியங்களை, செய்த காரியங்களை, செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் சாட்சியாக சொல்லும்போது இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். And I thank God, because I was thinking how this month is going to go, this financial situation, but somehow God is leading. Somehow God has put his great blessing on my head. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். I thank God for it. May God's name be glorified. Any more testimonies to glorify God? சாட்சிகள் இருக்கா? Okay, let's sing a song and thank God and get into the word of God. ஒரு சிறிய நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். Please sing along with me, join and sing. It's a known song. தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We give all the glory to Jesus and tell of his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell of his wonderful love. We give all the glory to Jesus and tell of his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell of his wonderful love. Hallelujah. மகிமை யாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. Let's sing together. மகிமை யாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமை யாவும் அவருக்கே, என்றென்றும் செலுத்துவோமே. மகிமை யாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமை யாவும் அவருக்கே, என்றென்றும் செலுத்துவோமே. Hallelujah, hallelujah. Glory be to God. All glory be to God. Amen. எல்லா துதியும் கனமும் இறைவன் இயேசு ஒருவருக்கே. Amen. Hallelujah. Let's close our eyes and look on to God for a minute. கண்களை யாவரும் மூடி ஒரு நிமிடம் நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you for His wonderful unity that you have given us to support each other through prayer, to support each other for their prayer requests and their needs. Lord, to strengthen each one of us and to be along with us as one family, to serve you, to glorify you, and to receive and to share the blessings what you're going to give to us. Lord, a blessed day. Thank you for all that. Even we are very far, even our family has been divided and people are living in many places, but you have united us this moment, every hour and every day, to join to you, to glorify you, to praise you. Let this love, let this affection, and let this unity and peace, and let this togetherness and oneness be along with us till your coming, O Lord. Lord, as we're going to meditate your word, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதாக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்களை புரிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Glory be to God. Hallelujah. What do you feel about covenant? உடன்படிக்கை, பிரமாணம், வாக்குத்தத்தம், எதுவான எடுத்துங்க. இந்த ஒரு covenant, a treaty with God, ஒரு கடலோட செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம், இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Because in Bible, wherever you see, God was talking about this covenant very, very clearly. தேவன் இந்த ஒரு உடன்படிக்கையை பற்றி அதிகமாக பேசக்கூடிய காரணம் பார்க்கிறோம். God made covenant with man and God expected man to make covenant with him. தேவன் மனிதன் மீது ஒரு கற்பனையை
இல்ல மனிதன் மீது ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு சத்தியத்தை, ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இதே போல மனிதன் அவர் மீது இந்த உடன்படிக்கை வைக்கும்படியாக தேவன் பிரியப்பட்டார், ஆசைப்பட்டார். அது நடந்தும் இருக்கிறது. It has happened in wherever you read the Bible. But why this covenant is so important? Because God is along with us ever. But why this covenant has to be there? இந்த ஒரு உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஏன் இருக்கணும்? ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஜெபிச்ச ஆண்டவர் எல்லா பதில்களும் அவர் பதில் கொடுக்கிறார், எல்லா கேள்விகளுக்கும். எல்லாம் இருந்தோம் இந்த உடன்படிக்கை நம்ம கர்த்தரோடு வைத்து இருக்க வேண்டுமா? Do we need to keep this covenant with God? And why God expects us to follow the covenant and He makes a treaty along with us? Many of us do not know the secret behind it. அநேகருக்கு இதனுடைய ஒரு பெரிய ஒரு இதுக்கு பின்னாடி மறைந்திருக்கிற ஒரு மறைப்பொருள் தெரியாம இருக்கு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறார். This is going to be a topic for the next 3 days, and just because it's a biggest portion, it has more and lot to say about. I'm going to divide that into 3. இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கனால இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 3 வகையான பிரித்து நான் எடுக்கிறேன். கர்த்தர் தாமே இதை முதல் நாளாக கருது எனக்கு வாயில் ஆண்டவர் வார்த்தையை போடுவார். May God put the words in my mouth as it's been the first day. The first thing that we're going to read about is Psalms chapter 74 verse 20. சங்கீதங்களின் புத்தகத்திலே 74வது அதிகாரம் 20வது வசனம். If you can see over here, the psalmist always has a covenant with God. சங்கீதக்காரன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள ஒரு உடன்படிக்கையோடு இருக்கிற காரியத்தை நீங்க பார்த்துக்கிறீங்க. Even that happened to follow through his generations. அவனுடைய சந்ததிக்கும் அது சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் நான் பார்க்கும் பொழுது, உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். Have respect unto the covenant. In an amplified version it says, God, think about the covenant that you have made. உம்முடைய உடன்படிக்கை நினைத்தருளும். God has given so many covenant to mankind. அநேக உடன்படிக்கை ஆண்டவர் செய்திருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. I'm not going to leave you nor forsake you. I'm going to bless you. உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். I'm going to be in your wilderness. உன்னுடைய கஷ்டத்துல நான் இருக்க போகிறேன். I'm going to cure you in your disease. உன்னுடைய வியாதியில நான் சுகமளிக்க போகிறேன். I'm going to be strengthening you in your weakness. உன்னுடைய பலவீனத்துல நான் உனக்கு பலனா இருப்பேன். God has given much more covenants to the humans, and He expects little covenant when it comes to Him. அநேக உடன்படிக்கைகளை, பெரிய உடன்படிக்கைகளை ஆண்டவர் இந்த மனிதனோடு மனுக்குலத்தோடு செய்திருக்கிறார். சிறிய உடன்படிக்கைகளை தேவன் மனுக்குலத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். He expects a little amount of covenant. If you can see, the psalmist reminds about what God happened to promise him. He says, Lord, think about your covenant. Have respect unto the covenant. In an amplified version, it says, Lord, your covenant on me. I just want you to think about it. But in the King James version, it says very has a deep meaning. Have respect unto the covenant. அன்றே உம்முடைய வாக்குத்தத்தத்தை, உம்முடைய உடன்படிக்கையை அன்றே நீர் மகிமைப்படுத்தும். Because God has given me much more things in our life. பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. For the dark places of earth are full of habitations of cruelty. Whatever the situation right now, when we go out of the house, there are so many things which is prone to us. இப்போ இருக்க சூழ்நிலையில நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா அநேக ஆபத்துகள் நமக்கு இருக்குது. Especially this pandemic situation, in the COVID situation, இந்த ஒரு கொள்ளை நோய் கொரோனானுடைய ஒரு தாக்கம். அது மட்டும் இல்லாமல் wherever we go, we happen to wear a gloves or a sanitizer we need to apply, and a mask. We need to go with that, and as soon as we come home we need to have a bath. குளிக்கணும், வீட்டுக்கு வந்த பிறகு கையெல்லாம் கழுவணும், அப்புறம் இந்த மாஸ்க் அணிஞ்சிக்கணும், இந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கு. இது இல்லாமல் கொள்ளைகள், about the robbery, the theft, about people who happen to kill each other, stab each other, accidents happen, much more cruelty and people cheaters, all these things, எல்லா ஏமாற்றம், எல்லா விஷயங்களும் இருக்குது. இது எல்லாம் தாவீதுனுடைய வாழ்க்கையில, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது. It has happened in David's life, it has happened in the psalmist's life, it has happened in everyone's life. எல்லாருடைய வாழ்க்கை நடந்திருக்குது. அப்ப சங்கீதக்காரன் இதெல்லாம் பார்த்து ஒரு பாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு இது, உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் கர்த்தாவே, பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் இருந்திருக்கிறதே. Lord, have respect unto the covenant, for the dark places of the earth are full of habitations of cruelty. During this lockdown situation, till now, whether it is 2020 or 2021, if we can see, everyone happened to fall sick even at least a day. ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், கொஞ்சம் நம்ம ஜுரத்திலேயோ இல்லை ஒரு நோயில நம்ம விழுந்திருப்போம். ஆனா
ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறும்போது, ஆண்டவரே சுகத்தை அருளக்கூடிய தேவனையும் நம்ம கேட்கும்போது நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். God has been giving us the cure. God has been giving us the healing, the deliverance, because we remind him about the covenant that he has made to us. Covenant is more important. If you make a covenant to God, stick on to it, be firm in it, because you are serving a true God who can never ever, who cannot step out of his covenant, who cannot come back of his covenant. இந்த நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். காரணம், அதை நீங்கள் செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நீங்க மறந்து போயிருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கங்க. காரணம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை அவர் மறக்கிறது இல்லை, அவர் மறக்காத தேவன், அவர் பின்வாங்குறதும் இல்லை, அவர் செய்து கொடுக்கிறார். So when he gives that thing in your life, he expects the same thing from you. அவர் உங்களுக்கு உண்மையா இருக்க முடியாது, அவர் இருக்கிறதுனால அவர் உங்கள்கிட்ட உண்மையா நீங்க இருக்க முடியாது எதிர்பார்க்கிறார். It is a wonderful, because it is a power. It is the secret trick. It is a secret tool that we can use in our lives as a weapon. இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப மறைபொருளா இருக்குது. இந்த யுக்தியை, இந்த ஒரு வழியை நம்ம பயன்படுத்தி தேவனுடைய சுகத்தையும் பலத்தையும் பராமரிப்பும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். லேவியர் ஆகமத்தில் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். In Leviticus chapter 26 verse 9 it says, "For I will have respect unto you and make you fruitful and multiply you and establish my covenant with you." நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். Because if you can see, the Psalms comes after Leviticus. இந்த லேவியர் ஆகமத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சங்கீதத்துல இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. Because there it says, "Have respect unto the covenant." The psalmist says to God, but here God says, for I will have respect unto you and make you fruitful. Same words, because God has been so clear about how he's honoring, he's respecting the covenant that he has made. ரொம்ப ஆழமா அதிசயமா தன் உபயோகப்படுத்துகிற வார்த்தையை, பதத்தை ஆண்டு நினைவு கூறுகிறார். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து, உங்கள் மேல் நோக்கமா இருந்தல, என்னுடைய கண் உங்களை எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கோம். நீங்க என்ன செய்தாலும், உங்களுக்கு என்ன தீமை வந்தாலும் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி, I'm going to make you multiply, I'm going to make you much more, உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். I'm going to establish my covenant in you. When God talks to Abraham, he says, go out and see if you can count those stars, count it, because I'm going to make your generations like the stars in the heaven. அன்று ஆபிரகாமுக்கு சொல்லக்கூடிய அருமையான விஷயம், நீ வானத்தை நோக்கி பார், இதுல நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குது, அந்த அளவுக்கு நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். Because today a question arises, whether it was morning or afternoon or evening, இது காலையா மத்தியானமா சாயந்தரமா, இது ஆபிரகாமிட பேசும்பொழுது அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்பொழுது, God spoke to him in the night, because where he was able to count it, and God says, count those sands. If you can count those sands, you will be able to count your generations. நீ இந்த மணலை என்ன கூடுமானால் எண்ணி பாரு, அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். அன்று கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். God has given a proper covenant. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். For I will have respect unto you and make you fruitful and multiply you and establish my covenant with you. See how good God. When you don't have a job, when you prayed, God, I need a job, God gave you a job because his covenant was established. When you don't have a family, you asked God for a family, God gave you family, he established your covenant. When you were in sickness, when you were there, when nobody can come and help you, you asked God, God came and helped you because he established a covenant. நோய்வாய்ப்படும் பொழுது, வேலை இல்லாத இருந்தப்போ, கஷ்டப்படும் பொழுது, குடும்பம் இல்லாமல் இருந்தப்போ, என்ன கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் அவர் நோக்கி நீங்க பார்க்கும்பொழுது அவருடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்ற வார்த்தையை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். He is establishing the covenant with us. What a great God that we have. What a mighty God that we have. But we happen to make promises to God, but we forget. நிறைய நேரங்களில் நம்ம கடவுளுக்கு சத்தியம் பண்ணிடுறோம். ஆண்டவரே என் உயிரை காப்பாற்றினா நான் இதை பண்றேன், ஆண்டவரே என் உயிரை நீங்க எனக்கு காப்பாற்றி கொடுத்தீங்கன்னா நான் இதை பண்றேன், என்னுடைய வேலையை தக்க வச்சு கொடுத்தீங்கன்னா இதை பண்றேன், ஆண்டவரே எனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தா இதை பண்றேன். We make too many covenants, promises, but we don't follow it at times. Satan makes us to forget all about it. அநேக நேரங்கள் நம்ம பெரிய பெரிய சத்தியங்களை ஆண்டு பண்ணிக்கிட்டு உடன்படிக்கை நாம் பண்ணுவோம். ஆனா சாத்தான் இதெல்லாம் நம்ம புத்தியில மழங்கெடுத்து போடுவான்.
காரணம் அவனுக்கு தெரியும் நம்ம அப்படி நம்ம ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தை நம்ம காப்பாத்திட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பிரியப்படுவார், ஆசீர்வதித்துடுவார்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஆண்டோட பிள்ளைகள் ஆயிடுவோம்னு தெரியும். ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கும்படியே செய்வான். Because Satan knows when we're going to follow what we have promised God, we're going to follow his covenant and we're going to obey him and do everything, we're going to be loved by God, we're going to get more closer to God. And Satan does not like it because he does not want us to be more closer with God, and he does not want us to be the God's children. What a myth behind it. So covenants are there in your life. It is the deepest thing, because from the beginning, from Genesis till Revelation, you can see all those covenants, what God has promised, he has fulfilled. And today, all the covenant that he has promised to you and me in our life, God is establishing that. He is a true God. எதையெல்லாம் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, ஆண்டு எதெல்லாம் அவர் உடன்படிக்கை பண்ணாரோ மனிதர்களுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய மூதாதையர் போலவே, like our forefathers, we happen to slip away from making covenants with God. We fail to do that. அந்த உடன்படிக்கைகளை நாம் பின்பற்றும்படியாகவும் செய்யும்படியாகவும் நம்ம திராணி இல்லாம நம்ம சுத்தி கொண்டிருக்கிறோம். God is reminding, if tonight God happens to come, where are we? இன்று இரவு ஆண்டு வந்து அவருடைய வருகை இருக்குமானால் நம்ம எங்க நிற்போம்? Because we are still on debt to him. இன்னும் கடனாளிகளா இருக்கிறோம். We have forgotten many things. Please remember what are all the promises that you have done to God. Ask God to remind you and fulfill it. எதெல்லாம் ஆண்டுகிட்ட கேட்டீங்க, எதெல்லாம் ஆண்டு கொடுத்திருக்காரோ, எதெல்லாம் நீங்க ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமா நீங்க பண்ணி அவருடைய ஒரு உடன்படிக்கை நீங்க ஏற்படுத்தினீங்களோ மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஞாபகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். அதை நீங்க செய்து கொடுங்க. Because it is something that we need to do. The worldly people, you can see, they go and take the jewels, they go and take the money, put it in some big dumb box because they have made a covenant. When the worldly people can do it, what about us? இந்த உலக பார்க்கும்பொழுது, பிரஜரை பார்க்கும்பொழுது, அநேக கோவில்களில் பார்க்கும்பொழுது தங்களுடைய நகைகளையும் பணங்களையும் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொட்டுறாங்க. அவங்களாலேயே அதை பண்ண முடியும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பண்ண உடன்படிக்கை நம்மளால ஏன் பண்ண முடியாது? We are so blessed. We are so special in his sight. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள். God is still looking on to us. அவர்னு பார்த்து கொண்டிருக்கிறார். Nehemiah chapter 1 verse 5. It says, and said, I beseech thee, O Lord of heaven, the great and terrible God, that keepeth covenant and mercy for them that love him and observe his commandments. நெகேமியா 1:5 பரலோகத்தின் தேவனாய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்குகிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. What a big word that God happens to give. என்ன ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். He gives the support and courage and strength in our lives to observe his commandments. அவருடைய உடன்படிக்கையை நாம் செய்து கொடுக்கும்படியாய் நம்முடைய வாயில ஜெபம் ஏறெடுத்த பிறகே அதை பாசிபிளா மாத்தி கொடுக்கிற நல்ல ஆண்டவர். Glory be to God. Because many people, they don't know the real God can do everything. Even if you're not going to ask, if you just believe that he is a God, even your sin, he is watching you. The moment you need the help, he will help you. பெரிய பாவத்துல மாட்டிட்டு அசிங்கப்பட்ட ஆண்டவரோட கிட்ட போய் நீங்க சேரக்கூட நீங்க தைரியம் இல்லாம இருக்கிறது இந்த ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்தித்து கொடுத்திருக்கிறார். God has seen all that in your life. Even you're a backslider, he has done everything. Imagine today, this particular week, this first week, the second week of January 2021, I'm hearing more of the funeral news. இந்த ஒரு 2 வாரத்தில் அநேக ஒரு சாவுகளை நான் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Because before I used to hear 1 or 2 in a week or in a month, 1 or 2 எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது கேள்விப்படுவேன். ஆனா இந்த 2 வாரங்களை பார்க்கும் அநேக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We've been listening to more of the news of the demise and funerals and deaths. But see how good our God, he has been keeping us so firm. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நமக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி நம்மளை காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. I believe, strongly believe, I firmly believe, because of him, because of his grace and because of his mercy, I'm living. எனக்கு சத்தியமா நிச்சயமா தெரியும், இந்த நாள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Where years before, if I would have been buried for whatever the surgeries and accidents that I've undergone, the place where I buried, you could have seen a plant by now. எந்த இடத்துல என்னை புதைச்சி வச்சிருந்தாங்களோ, பல வருடங்களுக்கு முன்பாக நான் பல அறுவை சிகிச்சைகளுக்கும் பல ஆக்சிடென்ட்லேயே மாட்டி, விபத்துலேயே மாட்டி செத்து போயிருக்கிறது, நீங்கள் என்னை புதைச்சி வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல புல் பூண்டு மறைச்சிருக்கும்.
ஆனா ஆண்டவர் என்னை பத்திரமா காப்பாத்தி கொண்டிருக்கிறார். If God would have saved you, just say an amen to God, remembering of all the goodness that what he has done from your life, from the beginning of your life till now. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிறந்த நாள் முதல் இன்று வரைக்கும் ஆண்டவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். ஒரு சர்ஜரி, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு உபாதைகள் இருந்து ஆண்டவர் உங்களை காப்பாத்தி கொண்டிருந்தால் இந்த நேரத்திலே அவருக்கு என்று நீங்கள் சாட்சியாய் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென். Hallelujah. My God has fulfilled His promise in me. My God has fulfilled His commandment in me, His covenant in me. என் தேவன் என்னோடு பண்ண உடன்படிக்கை இன்னும் காத்து கொண்டிருக்கிறார், இன்னும் ஆண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Deuteronomy chapter 8 verse 18. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். Those who are stronger today, at least not weak like others, those who are able to walk, those who are able to eat, those who are able to take their hand and lift their foot and eat, those who are able to go and do anything, this is the word God is reminding you. But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee the power to get wealth, that he may establish his covenant, which he sware unto thy fathers as it is this day. அவருடைய பிதாக்களுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கை, ஆபிரகாமுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கை, ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கை. The God who happened to promise Abraham, Isaac and Jacob, the same God was fulfilling all those promises in our lives just because we happen to be the descendants of them. அவருடைய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபினுடைய பேரை பிள்ளைகளா இருக்கிறனா, அவருடைய ஜனமா இருக்கிறனா, ஆண்டவர் அவர்களுக்கு பண்ணி கொடுத்த உடன்படிக்கை வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் கொஞ்சம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Please note this verse. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. Think about your God. Remember your God. Everything, every moment. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். But thou shalt remember the Lord thy God, for it is he that giveth thee power to get wealth, that you may establish his covenant, where he sware unto thy fathers that is this day. If God would have given you a house, a land, or a car, or a bike, or a cycle, or God would have given you a job, or an upliftment, or a promotion, or incentive, if God would have blessed you in your business, if God would have given you the peace in your family, if God would have reunited you, if God would have cured anyone in your family, if God would have done anything greater and the best in your life, remember about his covenant and thank him and fulfill his covenant. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துல எல்லா விதமான சூழ்நிலையும் சமாதானத்தை எல்லா ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்களுக்கு காரு, உங்களுக்கு பங்களா, உங்களுக்கு வீடு, உங்களுக்கு நிலம், உங்களுக்கு சைக்கிள், உங்களுடைய வேலை, உங்களுடைய ப்ரமோஷன் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருந்தாருன்னா இந்த நாள்ல அவருடைய கவனத்தை அவர் பூர்த்திப்படுத்திட்டார். He almost proved his covenant. அவர் ஊர்ஜிதப்படுத்தி அவர் ஆசீர்வதித்து உங்களை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். நாமோ இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். We've been thinking how to thank God, how to fulfill his covenant. Today, the lady who used to clean my music school, she called up and I spoke to her. And as she was telling about a few things, God was talking through her, through me. இன்று என்னுடைய மியூசிக் ஸ்கூலில் பெருக்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அண்ணா, இந்த நாளில் நான் ஆண்டருக்கு தசமம் கொடுக்கவே முடியல. I could not pay my tithe or my offerings to God for the entire pandemic situation. I know that I'm doing something wrong. நான் தப்பு பண்றேன்னு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் பாவத்தில் இருக்கிறேன், எனக்கு தெரியும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுத்துடணும். The promise what I have made to you, the covenant what I have promised you, the tithing I need to give it to you, Lord, but I don't know what I'm doing because my husband does not have a work. I'm working. Lord, help me somehow where I should pay your tithing, your offering. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, உங்களுக்கு கனப்படுத்த வேண்டிய அந்த காணிக்கை நம்ம கொடுத்தோம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். என் புருஷனுக்கு ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு நாள் முழுக்க அவர் ஒரு குடும்பத்துக்கு கார் ஓட்டினார். My husband happened to drive car for a particular family for the entire day and they gave 2,500 rupees. 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. 10 காசு கூட நான் எடுக்கல. அதுல not even a penny I took. The entire money I gave it to God for tithing. ஆண்டவருக்குன்னு முழுசா கொடுத்துட்டேன். என் கணவர் என்னை பார்த்து கேட்டார், அதில் ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சிருக்கலாமே, 1000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கலாமே செலவுக்கு, அப்புறம் ஆண்டவர் கொடுத்துருக்கலாமே. நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட எடுத்து நான் வாங்கியிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் கொடுத்த வாக்கு தத்துவம் நான் ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கணும், அப்பதான் ஆண்டவர் இன்னும் எனக்கு கொடுப்பாருன்ற விசுவாசத்தில் சொன்னேன். ஆனா ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டு போயிருக்கிறார். God happened to provide me everything. I told my husband I cannot take even 1,000 or 500 rupees out of it. I'm going to give entire to God because only he
happen to provide this to me, if I don't honor him with my covenant, if I don't happen to respect him for what he has done to me, I'm ungrateful. நான் நன்றி கெட்டவளா போயிடுவேன். A thing was reminded me. I told, நான் சொன்னேன், அம்மா உன்னால முடிஞ்சதா கொடுத்துருக்க முடியும், உனக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதில் ஆண்டவர் வந்து நீ எவ்வளவு கொடுக்குறேன்னு பார்க்கல, நீ கொடுக்குற நல்ல எண்ணத்தை தான் பார்க்குறார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்மா நான் சொன்னேன். I told her, God does not see how much you give. He sees the heart. He sees your heart, how much that you want to give to him. She said, நிறைய கொடுக்கணும் ஆசைப்படுறேன், ஆண்டவர் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். I want to give more for God, but I'm not able to. I'm praying God to give me more so that I can give more for God. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கேன், ஆண்டவர் நிறைய எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்கேன். The faith of her, God answered. God gave her 2,500 rupees. I told her, I will say this as a promise. I will say this as a testimony in the meeting tonight. As she said, I cannot come for the meeting because I don't have that kind of facility, but say my testimony. என்னோட சாட்சி நீங்க சொல்லுங்க, எல்லாரும் கேட்க முடியாது சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட மனதில் பேச முடியாது, ஆண்டவர் வார்த்தையை சொல்ல முடியாது, நீங்க சொல்லுங்க. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஆனால் நீங்க சொல்லுங்க. Today God has blessed her because the covenant that she had made with God, she had fulfilled. Amen. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை அந்த சகோதரி செய்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக விஷயங்களை செய்திருக்கிறார். He has blessed abundantly. Many do not have house, we have a house. Many do not have AC, we have an AC. Many do not have two-wheeler or four-wheeler or a bicycle, we have all that. Many do not have healing, we have healing. Many do not have cure, we have cure. Many do not have a happy family, we have a happy family. Many do not have the blessing in their life. ஆசீர்வாதம் இல்லை, தரித்திரமா இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய உடன்படிக்கையை அவர் நிலைநாட்டி விட்டார். நம்முடைய உடன்படிக்கையை நம்ம பின்தங்கி வச்சிருக்கிறோம். He happened to fulfill the commandment and covenant, but we happen to forgo and we happen to forget about those things. Good God, great God, wonderful God. The last verse I'm going to read out to you. கடைசியான இருக்க வசனம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். Exodus chapter 2 verse 24. And God heard their groaning, and God remembered his covenant with Abraham, with Isaac and with Jacob. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். God is still fulfilling all those promises that he had promised Abraham, Isaac and Jacob. He is fulfilling that in our life today. ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த ஒரு உடன்படிக்கையை இன்றும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, அந்த சந்ததியில வந்தபடினாலே நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். What a great good God, a mighty God. Let's close our eyes. கண்களை அவர் மூடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய உடன்படிக்கையை நீர் ஆண்டவரை துரிதமாய் செய்து முடித்து விட்டீர். நாங்கள் உமக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கையை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம் சுவாமி. அநேக நேரங்களில் பின்தங்கி போயிருக்கிறோம், பின்மாற்றமான வாழ்க்கையை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். We've been backsliders, we've been going out of the track, out of the way. But Lord, the promise that you happen to give to our forefathers, you are fulfilling that even though we are sinners, even though we fail to do it. நாங்கள் மறந்து போனாலும் அந்த வேலை நாங்கள் செய்ய ஆண்டவரே, நாங்கள் திராணி இன்னும் செய்யாம போனாலும், எங்களுடைய பெருமை நிமித்தமோ எங்களுடைய ஆண்டவரே சூழ்நிலை நிமித்தமோ நாங்கள் செய்யாம போனாலும், நீர் எங்களுக்கு எங்களுடைய மூதாதையருக்கு செய்து கொடுத்த உடன்படிக்கை நினைவு கொண்டு கொண்டிருக்கிறீர், உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர். Lord, all the promises of health and cure, of all the flourishing blessings, எல்லா சுகமும் பலனும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் இந்த இரவிலே அதை நினையாமல் போயிருப்போம் ஆனால் நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட முடியாய் எங்களுக்கு ஞாபகத்தை ஊட்டுங்க சுவாமி. Lord, remind us to fulfill all those things what we have promised to do to you. A blessed night. Lord, bless each and everyone who's been attending this meeting, every family who I could see them on the screen right now, every individual in their family, all those people, from the senior citizens, from all the grandchildren, from all the small children, teens, kids and youth and adults, everyone, Lord, cover them with your blessed anointing, purify them, make them holy. உம்மோடு சேர்ந்து வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆசத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. வியாதியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, தாங்குங்க ஆண்டவரே. எல்லா சுகங்களையும் எடுத்து போடுங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. எங்கு சென்றாலும் எங்கு வந்தாலும் எந்த ஒரு கொள்ளை நோயோ, எந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கோவிடோ இல்லை எந்த ஒரு வைரஸோ எங்களை அட்டாக் பண்ணாமடி பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. பத்திரமாய் போய்கிட்டு பத்திரமா வரும்படி கிருபை செய்யுங்க. 3 நாளைக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்ட காரியம், ஒரு பெண் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கழுத்தில் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்டது.
ஆனால் நாங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது எங்களோடு சுகமாய் காத்து கொண்டிருக்கிற தேவன். You protect us with armor and shield. Thank you, Lord, for all that you have done in life. A good covenant that you have made to us. Make us to be your children. Follow your footsteps to fulfill the covenant. All those needs that you have proved, we thank you, we glorify you. Thanks for the love. Thanks for the affection that you have put us together as one bondage, as one family, to serve you, to worship you during this lockdown situation. எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் நன்றி செலுத்துகிறோம். தூரமாக இருக்கிற எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள், தூரமாக இருக்கிற எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய கணவன் மனைவிகள், தூரமாக இருக்கிற எங்களுடைய மாமனார் மாமியார்கள், தூரமாக இருக்கிற எங்களுடைய இனஜன பந்துக்கள், நண்பர்கள், கூட வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிரில் நினைக்கிறோம். We also think about our enemies. Talk to them. Lord, you make a change in their life. Let them know that you are the true God. We give you all the glory and honor. In Jesus' mighty, miraculous, ever sweetest, merciful, graceful name, we pray. Amen. Amen. Let's say together, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னுண்ணிய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் சாட்சி சொன்ன பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the God be with you, may God guide you, may God lead you and fulfill all his desires in you and his will in you, and may God bless you. Let his peace and cure and deliverance be happening in your family. கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை காப்பாற்றி வழிநடத்தி ஆசீர்வதித்து மென்மேலும் அவருடைய சுத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டு போகையிலும் மறுக்கையிலும் காப்பாற்றி கொண்டிருப்பாராக. Amen. Thank you all for joining us tonight, and please do join along with us. Please pass this link to others so that others can also join along with us to worship God. Tomorrow 8 o'clock, we're going to meet together and glorify God. Thank you all. Good night. Thank you. Thank you, brother. Thank you, Auntie. Good night. Thank you, sister. Thank you, brother. Thank you, everyone. Thank you, Michelle. Thank you, Gladys. Thank you, Elvia. Thank you, brother. Thank you, sister. Thank you, Auntie.